டியூஸ்டே ஈவினிங் ஒரு 5:30க்கு அந்த மாதிரிலாம் உறக்க முடிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா ஃபஸ்ட்டே வந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நானும் டீ வச்சுட்டு இருந்தேன். அக்கா குளிச்சுட்டு இருந்தாலும் நம்ம டீ வச்சுக்கலாம்னு சொல்லி டீ வச்சுட்டு இருந்தேன். அத்தை வந்ததுக்கப்புறம் மெல்ல டீ குடிச்சிட்டு இருந்தோம். நானும் அத்தையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடைக்கு வந்திருந்தோம். ஆடி நோம்பி வரனால வாசலுக்குலாம் வந்து சாணி மேட்டு வெளிச்சு விடலான்னு சொல்லிட்டு அந்த சாணி மேட்டு வாங்க வந்தாச்சு. அந்த பெயிண்ட் வாங்கிட்டு அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு வருவோம். ஒரு 8:15 ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலையில் வந்து குழம்பு ஆட்டி வச்சுருந்தாங்க. சுண்டல்கடலை குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ மாவு இருக்கனால தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு சட்னி எதுவும் வேணாம்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் பால் இல்லாதனால எங்கள் அம்மா வந்து கொத்தமல்லி வந்து எப்பயும் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி பவுட்ரு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிட்டா கொத்தமல்லி வந்து டீ ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாணி மட்டை வலிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வந்து வாசல் அடித்து விட்டுருந்தாங்க. இந்த கேப்பில் நான் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை எப்பவுமே எனக்கு பிஞ்சு பிஞ்சு தான் வரும். அன்றைக்கின்னு பார்த்து நல்லா வந்துருச்சு. அப்புறம் அம்மாவுமே பாதி அடிச்சுட்டு மீதி நாளைக்கு காலையில் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் சாப்பிட்டோம்.